முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி திருநாவுக்கரசு பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கி மோசடி செய்த 2 பேரை ராஜஸ்தானுக்கு சென்று போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள் பதிவு பண்ணலாம். தமிழகத்துல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிற அதிகாரிகளினுடைய சமூக வலைதள கணக்கு போன்று போலியாக தொடங்கி அந்த கணக்கில் இருந்து தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய நபர்கள் அல்லது வெளிநபர்கள் பொதுமக்களிடம் பணம் பறிக்கக்கூடிய ஒரு மோசடி என்பது கடந்த சில வருடங்களாக நடந்து வந்தது. இந்த கும்பல் ராஜஸ்தான் போன்ற வெளிமாநிலங்களிலிருந்து இயங்கி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவர்களை பிடிப்பதில் தொடர்ந்து சிரமம் இருந்து வந்தது. அவர்களை எந்த இடத்தில் இருந்து இயங்குகிறார்கள் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இந்த நிலையில டிஐஜியும் முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவினுடைய அதிகாரியான திருநாவுக்கரசு பெயரில் இது போன்ற ஒரு முகநூல் கணக்கு தொடங்கி மோசடி செய்தார்கள். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தனிப்படை அமைத்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் தலைமையில ஒரு குழுவினர் ராஜஸ்தான் சென்றார்கள். ராஜஸ்தான்ல ஆழ்வார் என்ற அந்த பகுதியிலே அவர்கள் அந்த குழு இயங்கியது தெரிய வந்தது. அதுல இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளி, இந்த மோசடி கும்பலுடைய முக்கிய குற்றவாளிகளான 2 பேர், ஹனீப் கான் மற்றும் வாசித் கான் என்ற இந்த 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களை சென்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரும் புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கும்பலை பிடிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கும்பல் பல வருடங்களாக சிக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவர்களை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.